அனைவருக்கும் அன்பான வணக்கம். தினம் ஒரு திருக்குறள். கடை கொட்க செய்தக்க ஆண்மை இடை கொட்கின் எற்றா விழுமம் தரும் அப்படின்னு என்ன அர்த்தங்க? கடை கொட்க அப்படின்னு சொன்னால் கடைசியில் தான் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். எப்போ சொல்லணும்? ஒரு செயலை தொடங்கிட்டங்க, அது வெற்றி அடைந்த பின்னாடி தான் நம்ம அதை சொல்லணும். சரிங்களா? கடை கொட்க செய்தக்க ஆண்மை அப்படின்னு சொன்னால் அதுதான் ஆளுமை, அதுதான் ஒரு பர்சனாலிட்டி. சரிங்களா? இதுதான் பவர் இன் ஆக்ஷன், செயலில் இருக்கக்கூடிய வலிமை. இடை கொட்கின் அப்படின்னு சொன்னால் இடையில் லொடலொடான்னு நீ பேசிட்ட அப்படின்னு சொன்னால் ஒரு செயல் முடியலைங்க, அதுக்குள்ளே நம்ம பாட்டுக்கு நிறைய பில்டப் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எற்றா விழுமம் தரும் அப்படின்னா நம்ம நீங்காத துன்பத்தை தரும். அப்போ ஒரு செயலை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நம்ம சொல்லணும். அதுதான் வெற்றி, ஆளுமை. நடுவில் சொல்லிட்டோன்னா மாட்டிப்போம். என்ன வரும்? துன்பம் தான் வரும். நன்றி, வணக்கம்.